ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் யூஜிக்கு மட்டும் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அரியர் வச்சவங்க நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் இல்லை ரீவேல்யூஷன் போடுறதுக்கு டேட் எப்போன்னு கேட்டிருந்தீங்க. சூன் அதை வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ரீவேல்யூஷனுக்கு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிட்டா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ப்ரீவியஸ் செமஸ்டரில் வந்து அரியர் வச்சுருந்தீங்க அந்த பேப்பருக்கான மார்க் வந்து அப்டேட் ஆயிருக்காது. ஸோ லோயர் செமஸ்டருக்கு எப்போ ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகுதோ அப்போ தான் அந்த மார்க்கும் அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னிலேருந்து உங்களுக்கு பிஜிக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கணும்னா இப்போ நீங்கள் அதுக்காக வந்து அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். www.tngasa.in இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக ஏதாச்சும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் அங்கேயுமே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 58 + 2 60 rupees வரும். SC STக்கு வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லைனா வந்து நீங்கள் டிடி எடுத்து கூட பே பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கே சென்டர் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்லேயே நியர்பையில் எங்கே போய்ட்டு அட்மிஷன் போட முடியும்னு பார்த்துட்டு நீங்கள் பிஜிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து ரீவேல்யூஷன் போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து மார்க் இவ்வளோ தான் இருக்குது, போட்டால் என்ன பாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்க. ஸோ ஒரு அரியர் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ரீவேல்யூஷன் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ரெண்டையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ரீவேல்யூஷனில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து எழுத தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூன் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வரும். கண்டிப்பாக நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ எனக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.